கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாட்களிலும் கூட தேவனுடைய பிள்ளைகளாக நாங்கள் ஒன்று கூடி இந்த சூம் வழியாக கர்த்தரை நாங்கள் ஆராதித்திருக்கிறோம். இன்னும் தொடர்ந்து நாங்கள் கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்க இருக்கிறோம். அதற்கு பிற்பாடாக நாங்கள் ஜெபங்களை ஏறெடுக்க இருக்கிறோம். நிச்சயமாக நாங்கள் படித்த பாடல்களின் பிரகாரம் இந்த காலகட்டங்களிலே எங்களுக்கு தஞ்சம் என்று சொல்லி, அடைக்கலம் என்று சொல்லி, எங்களுக்கு பாதுகாப்பு அல்லது நிம்மதி, சமாதானம், சந்தோஷம் என்று சொல்லி எங்கள் தெய்வத்தை விட வேறு எவரிடத்திலும் நாங்கள் போக முடியாது. ஏனென்றால் எல்லாரிடத்திலுமே இந்த நாட்களிலே இவைகள் குறைந்து போயிருக்கிற ஒரு காலகட்டங்களாகவே இருந்து கொண்டிருக்கிறது. எந்த பெரிய வசதி படைத்தவர்களாக இருந்தாலும், பெரிய அறிவாளிகளாக இருந்தாலும், அவர்களுக்கு இந்த நாட்கள், இந்த காலகட்டங்களிலே அவர்களுடைய அறிவுகளின் பிரகாரம் அல்லது அவர்களுக்கு இருக்கிற ஏதாவது காரியங்களின் பிரகாரம் கூட எந்த மனுஷனுக்கும் ஒரு சந்தோஷத்தையோ சமாதானத்தையோ ஆறுதல்களையோ எந்த விதத்திலும் ஆற்ற முடியாதபடி, தேற்ற முடியாதபடி இருக்கிறபடினாலே நாங்கள் இன்றைக்கு படித்தது போல, உம்மை விட்டால் நாங்கள் வேறு எங்கு போவோம், உம்மிடத்தில் தான் எல்லாம் இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் தெய்வத்தை நோக்கி படித்தது போல, நிச்சயமாக இன்றைக்கு யார் யாரெல்லாம் இந்த சூம் வழியாக எங்களோடு இணைந்திருக்கிறீர்களோ, நிச்சயமாக அவரை நம்பினவர்களை கைவிடாத தேவன், வெட்கப்பட்டு போக விடாத தேவன், நிச்சயமாய் இந்த நாட்களிலும் இந்த ஆராதனை வேளைகளில் பலப்படுத்தின தேவன் தொடர்ந்தும் வார்த்தை வேளைகள், ஜெப வேளைகள் எல்லாம் கர்த்தர் பலப்படுத்த போகிறார். ஆகவே நாங்கள் நேரடியாக இன்றைய தேவ செய்திக்குள்ளாக நாங்கள் கடந்து செல்வோம். சௌரன் ஜெபித்திருந்தார். ஆகவே நாங்கள் ஒவ்வொரு இப்படியான இந்த கூடுகையிலே விசேஷித்த விதமாக இந்த நாட்களின் கூடுகை வீடுகளிலே நாங்கள் கூடி கர்த்தரை ஆராதித்து, வீடுகளிலே எந்த வீடுகளிலே சேர்ந்து இந்த கூடுகையை செய்கிறோமோ அந்த இடத்திலே நாங்கள் அவர்களை ஆசீர்வதிப்பதுண்டு. இன்றைய நாட்களிலே நாங்கள் அப்படி கூட முடியாத சூழ்நிலையினால இப்படியான ஒரு சூம் வழியாக இந்த கூடுகையை நடத்தி கொண்டிருக்கிறோம். அநேக தேவனுடைய பிள்ளைகள், எங்களுடைய திருச்சபை மக்கள் இணைந்திருக்கிறீர்கள். அது மாத்திரமல்லாமல் இந்த சூம் வழியாக செய்யப்படுகிற இந்த கூடுகை வெளியிலே, அதாவது உலகமெங்கும் இதை பார்த்து கர்த்தருக்குள்ளே பலப்படுத்தத்தக்கதாக, பலப்பட்டு நீங்களும் தேவனுக்குள்ளாய் வாழ்வதற்கு ஏதுவாக நாங்கள் ஃபேஸ்புக் வழியாக கூட இதை ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். ஆகவே நாங்கள் இப்படியான கூடுகையிலே நான் ஆரம்பத்திலே சொன்னது போல, ஞாயிற்றுக்கிழமைகளிலே கொடுக்கப்பட்ட தேவ செய்தியை நாங்கள் மீண்டும் ஆராய்ந்து பார்த்து, இன்னும் அந்த வார்த்தைகளின் பிரகாரம் நாங்கள் எப்படியாக எங்களை ஒப்புக் கொடுக்க வேண்டும், எப்படியாக எங்களுடைய வாழ்க்கைகளை மாற்ற வேண்டும், செயற்பட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஆராய்ந்து பார்ப்பதுண்டு. நாங்கள் தெசலோனிக்க அங்கே அந்த பட்டணத்தாரை குறித்து நாங்கள் பார்க்கிறோம், பெரையா பட்டணத்தாரை குறித்து நாங்கள் பார்க்கிறோம். அவர்கள் எப்படியாக வேதத்தை ஆராய்ந்து அவர்கள் படித்ததினாலே தெசலோனிக்கரை பார்க்கிலும் அவர்கள் நற்குணசாலிகளாக மாறினார்களாம். ஆகவே நாங்கள் ஞாயிற்றுக்கிழமையில கொடுக்கப்பட்ட அந்த தேவ செய்தியை இன்றைக்கு நாங்கள் மீண்டும் மீண்டும் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது எங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுக்குள்ளான ஒரு மேலான ஒரு ஆசீர்வாத நிலைகளுக்குள்ளே நாங்கள் நடத்தப்படுவோம். ஆமென். ஆகவே விசேஷமாய் இந்த ஆண்டு எங்களுக்கு எழுப்புதலின் ஆண்டு என்று சொல்லி தெய்வம் ஊழியக்காரனுக்கு அதை தேவனுடைய வாக்குத்தத்தத்தை கொடுத்து இந்த ஆண்டை எங்களுடைய விசுவாச திருமுழுக்கு சபைக்கு இதை பிரகடனப்படுத்தி இருக்கிறார். அதன் அடிப்படையிலே ஒவ்வொரு ஆண்டிலும் ஒவ்வொரு ஆண்டை பிரத்யோகமாக கர்த்தர் ஊழியக்காரன் மூலமாக எங்களுக்கு வெளிப்படுத்துவதுண்டு. அந்த ஆண்டை இந்த ஆண்டு சென்ற ஆண்டிலே தேற்றுதலின் ஆண்டு, இந்த ஆண்டு எழுப்புதலின் ஆண்டு என்று சொன்னால், அந்த எழுப்புதலின் ஆண்டிலே எப்படியாக ஒரு எழுப்புதலுக்குள்ளாக நாங்கள் எங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும், அல்லது எப்படியாக ஒரு தேசத்திலே, பட்டணத்திலே, கிராமங்களிலே, குடும்பங்களுக்குள்ளே அல்லது எங்களுக்குள்ளே ஒரு எழுப்புதலின் காரியங்கள் வரும் என்று சொல்லி அருமையான கர்த்தருடைய நல்ல ஆலோசனைகளை நாங்கள் கற்றுக்கொண்டு வருகிறோம். ஆமென். ஆகவே சென்ற கிழமையிலே எல்லாருக்கும் தெரியும் நாங்கள் என்ன வார்த்தையை அறிந்தோம் என்று. நான் எல்லாருக்கும் தெரியும் என்று சொல்வது எங்களுடைய திருச்சபை மக்கள், எங்களுடைய ஞாயிற்றுக்கிழமையிலே எங்களோடு இணைந்திருந்த அன்பு சகோதர சகோதரிகளுக்கு தெரியும். ஆனால் தெரியாதவர்களுக்காக நான் சொல்லுகிறேன். அதாவது நாங்கள் இந்த ஆண்டின் தொடக்கத்திலே எங்களுக்கு முதலாவது ஞாயிற்றுக்கிழமையில கொடுக்கப்பட்ட செய்தியின் அந்த வேத பகுதி எசேக்கியல்
எப்படியாக எலும்புகள் நிறைந்த அந்த பள்ளத்தாக்குகள் நடுவே ஆவிக்குள்ளாக்கி அவனை கொண்டு போய் விட்டு இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று தேவன் எசேக்கியேலிடத்திலே கேட்ட பொழுது அதை நீர் அறிவீர் என்று சொல்லி அவன் பதில் கொடுத்தது மாத்திரமல்லாமல் அங்கே எப்படியான ஒரு அற்புதமான கிரியைகள் நடக்கத்தக்கதாக எசேக்கியேல் மூலம் கர்த்தர் செயற்பட்டார். ஒரு எழுப்புதலின் காரியம் அங்கே அது அந்த எலும்புகள், உலர்ந்த எலும்புகளும் அங்கே நரம்புகள், சதைகள், தோள்கள் எல்லாம் அப்படி மூடப்பட்டது என்ற அந்த வார்த்தைகளுக்கெல்லாம் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை குறித்துத்தான் தெய்வம் அந்த இடத்திலே தரிசனத்தின் மூலமாக அவரோடு பேசினதை நாங்கள் அடுத்த பகுதிகள் அந்த வேத வார்த்தைகளில் நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே அங்கே எசேக்கியேல் எப்படியாக ஒவ்வொரு காரியங்கள் அதாவது நம்பிக்கையற்று தங்களுடைய வாழ்க்கைகள் அறுப்புண்டு போகிறது, தங்களுடைய நம்பிக்கைகள் அற்று போகிறது என்று இருந்த தேவனை விட்டு தேவனுக்கு பின்மாற்றமாக வாழ்ந்த அந்த ஜனங்களின் நிலைமைகள் மீண்டும் உயிர்ப்பிக்கப்படத்தக்கதாய், மீண்டும் கர்த்தருக்குள்ளான ஒரு வல்லமையாக அவர்கள் எழும்பத்தக்கதாக எசேக்கியேல் மூலம் அங்கே தேவன் என்னென்ன காரியத்தை இப்படி பேசு, இப்படியாக அந்த உலர்ந்திருக்கிற எலும்புகள் உயிரடைவதாக என்று பேசு, நரம்புகள் உருவாவதாக, சதைகள் உருவாவதாக, அங்கே தோள்கள் மூடப்பட, இப்படி ஒவ்வொன்றையும் சொல்லி சொல்லி அங்கே பேச வைத்து அங்கே அவைகள் எல்லாம் ஒன்றிணைந்து ஒரு பெரிய சேனையாய் மாறினது என்று நாங்கள் சென்ற கிழமை அந்த ஞாயிற்றுக்கிழமையிலே நாங்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்டோம். அதன் அடிப்படையிலே எங்களுடைய சபையினுடைய தரிசனம் ஐக்கியம் முதலாவதாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் எங்களுக்குள்ளான ஒரு ஐக்கியம் பெருக வேண்டும். ஏனென்றால் ஐக்கியத்தின் மூலம் தேவனுடைய ஒரு எழுப்புதலை, அதாவது எழுப்புதல் என்றால் ஒரு சாதகம் இல்லாத ஒரு சூழ்நிலையிலே அசாதாரணமாக எழும்பி கர்த்தருடைய வல்லமையான காரியங்களை, கர்த்தருடைய அற்புதமான செய்கைகளை கர்த்தர் ஜீவிக்கிறார் என்பதை நாங்கள் ஆவிக்குள்ளாகி ஆவியானவருடைய அந்த வழிநடத்தலின்படி அதாவது வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்கு நாங்கள் தேவ பிள்ளைகள் ஐக்கியப்பட வேண்டும், ஒருமனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம். அதற்கு சில வேளைகளில் இந்த காலகட்டங்களில் எப்படியாக இன்றைக்கு சூழ்நிலைகள் இருக்கிறபடினாலே அவர்கள் சோர்ந்திருப்பார்கள், நம்பிக்கையற்றிருப்பார்கள், பல கேள்விகளோடு இருப்பார்கள், பல விதமான அவிவிசுவாசமான ஒரு பின்மாற்ற நிலைகளில் இருப்பார்கள். அவை இப்படிப்பட்டவர்களை ஐக்கியப்பட முடியாதபடி இருக்கிற இப்படியான பிள்ளைகளுக்காக நாங்கள் தீர்க்க தரிசனம் உரைக்க வேண்டும். இவர்களுடைய நம்பிக்கை மீண்டும் உயிர் பெறுவதாக, மீண்டும் உலர்ந்திருக்கிற நினைவுகள் மீண்டும் கர்த்தருக்குள்ளே பலப்படுவதாக. ஏனென்று சொன்னால் இந்த எழுப்புதலின் ஆண்டிலே கர்த்தர் எங்களுடைய சபை மூலம், தேவனுடைய பிள்ளைகள் மூலம் தேசத்திலே குடும்பங்களுக்குள்ளே ஒரு எழுப்புதலை உண்டாக்க வேண்டும். இந்த எழுப்புதல் உண்டாவதற்கு தேவ பிள்ளைகள் ஐக்கியப்பட வேண்டும், ஒருமனப்பட வேண்டும். ஆகவேதான் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஐக்கியப்படுவதற்கு இருக்கிற சில குறைவுகள், சில நம்பிக்கையற்ற காரியங்களை நாங்கள் இன்னுமாக நம்பிக்கையை பெருக பண்ணி நாங்கள் தேசத்திலே ஒரு எழுப்புதலை கொண்டு வருவதற்கான ஒரு தேவ ஆலோசனையாக அந்த எசேக்கியேல் புஸ்தகத்தில் இருந்து நாங்கள் படித்தோம். பல உதாரணங்களை நாங்கள் மீண்டுமாக இந்த இப்படியான கூடுகைகளை கற்றுக்கொண்டோம். இன்றைக்கு சென்ற கிழமையில், அதாவது சென்ற ஞாயிற்றுக்கிழமையிலே தொடர்ந்தும் பேசு, அதாவது எசேக்கியேல் அந்த புஸ்தகத்தின் அந்த வேத பகுதிகள் இருந்து நாங்கள் சென்ற வாரம் இந்த தேவ செய்தியை பார்த்தோம். தொடர்ந்து பேசும்படியாக எதை தொடர்ந்து பேச வேண்டும் என்று சொன்னால், நற்செய்தியை தொடர்ந்து நாங்கள் பேச வேண்டும் என்று சொல்லி அந்த வேத பகுதியில் இருந்து எப்படி எசேக்கியேல் ஒவ்வொரு காரியங்களையும் அங்கே விடாமல் தொடர்ந்து ஒவ்வொரு காரியங்களும் உயிர் பெற்று ஒரு மகா பெரிய சேனையா எழும்புவதற்கு தேவன் எப்படியாக வழி நடத்தினாரோ அதே அந்த ஒரு வெளிப்பாட்டின் அடிப்படையிலே நாங்கள் நற்செய்தியை, தேவனுடைய சுவிசேஷத்தை நாங்கள் தொடர்ந்து பேச வேண்டும் என்று சொல்லி அருமையாக எங்களுக்கு விளங்கப்படுத்தி இருந்தார் ஊழியக்காரன். ஆகவே இந்த நாட்கள் எப்படிப்பட்ட ஒரு காலங்கள், இப்படியான காலங்களிலே இதெல்லாம் சாத்தியமா அல்லது எப்படி இதெல்லாம் செய்வது என்று சொல்லுகிற பல கேள்விகள், பலவிதமான ஒரு சாட்டுப்போக்குகளை சொல்வதற்கு ஏதுவாக கூட இந்த காலகட்டங்கள் இருக்கிறது. ஆனாலும் தேவ பிள்ளைகள்
நாங்கள் இந்த காலகட்டத்தில் எப்படியெல்லாம் இன்றைக்கு மீடியாக்களோ அல்லது எப்படியான முறைகளிலே இன்றைக்கு கர்த்தருடைய சத்தியங்களை நாங்கள் பேச முடியுமோ, அதாவது தேவனுடைய இந்த நற்செய்தியை, இயேசு எப்படிப்பட்டவர், இயேசு எதற்காக இந்த பூமிக்கு வந்தார், எப்படியாக மீண்டும் அவர் வரப்போகிறார், எதற்காக வரப்போகிறார், அங்கே அவரை அண்டினோர் வாழ்வை எப்படி இன்பமாய் மாற்றுவார் என்று சொல்லுகிற இந்த நற்செய்தியை நாங்கள் தொடர்ந்தும் பேச வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம். ஆகவே இந்த நாட்களிலே தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாங்கள், எங்களுக்கு சபை, எங்களுடைய விசுவாச திருமுழுக்கு சபை, இதை அநேகர் வெளியில இருந்து பார்த்து கொண்டிருக்கிறபடினால் எங்களுடைய சபையின் தரிசனம் இரண்டாவதாக நற்செய்தி சுவிசேஷமாக இருக்கிறபடினாலே இந்த சுவிசேஷத்தை இந்த காலகட்டத்திலே எந்தவித சாட்டுப்போக்குகளும் சொல்லாதபடிக்கு நாங்கள் பேச வேண்டும், சொல்ல வேண்டும் என்பது மிகவும் முக்கியமாக இருக்கிறது. ஏன் சொல்ல வேண்டும், ஏன் பேச வேண்டும் என்று சொல்லி நாங்கள் சில வேளைகளிலே கேட்கலாம். நான் சில வேத ஆதாரங்களை உங்களுக்கு, வேத பகுதிகளை நான் சொல்ல விரும்புகிறேன். உண்மையாக தேவனுடைய இந்த நல்ல செய்தியை சொல்ல வேண்டியதனுடைய முக்கியத்துவங்களை குறித்தும் இன்றைக்கு நான் சில விடயங்களை சொல்ல விரும்புகிறேன். ஏனென்றால் தொடர்ந்து கர்த்தருடைய இந்த நல்ல செய்தியை சொல்லத்தான் அங்கே அநேகர் பாவத்திலும் சாபத்திலும் பலவிதமான கட்டுகளிலும் இருந்து விடுதலை பெறுவதற்கு, அவர்கள் ஒரு உயிர்ப்பிக்கப்படுவதற்கு ஏதுவாக இருக்கும். இதுதான் எசேக்கியேலுடைய அந்த வேத பகுதிகளில் நாங்கள் பார்த்தோம். அவன் எப்படி தொடர்ந்து ஒவ்வொரு காரியங்களையும் கர்த்தருடைய வார்த்தைகளின்படி பேசினானோ, அதற்கு பிற்பாடு எப்படி மகா சேனையாய் அங்கே எழும்பி நின்றது என்று பார்த்தோம். அதே போல நாங்களும் தொடர்ந்து, அதாவது ஒரு தடவை சொல்லிவிட்டோம், இனி சொல்ல தேவையில்லை, அல்லது அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை, அல்லது ஏதாவது எதிர்ப்பு தெரிவித்தார், இவருக்கு சொல்லி பிரயோஜனம் இல்லை என்று சொல்லி எங்களுடைய ஒரு அனுபவங்களிலோ எங்களுடைய மனுஷீக பார்வைகளிலோ நாங்கள் இருந்துவிடக்கூடாது. இப்படிப்பட்ட காலகட்டத்திலும் நாங்கள் கர்த்தருடைய இந்த சுவிசேஷத்தை, நல்ல செய்தியை, கர்த்தர் ஏன் வந்தார், கர்த்தர் எப்படிப்பட்டவர், கர்த்தரை நம்பினவர்களுக்கு எப்படியான ஒரு ஆசீர்வாதம் வைத்திருக்கிறார் என்ற இந்த நல்ல செய்தியை தேவனுடைய பிள்ளைகளே நாங்கள் தொடர்ந்தும் பேச வேண்டும். என்றால் தொடர்ந்து பேசத்தான் அங்கே அவர்களுக்குள்ளே ஒரு உயிர்ப்பிக்கிற காரியம் தேவனால் உயிர்ப்பிக்கப்படத்தக்கதாக ஏதுவாக இருக்கும். சரி, நான் சில வார்த்தைகளை வாசிக்க விரும்புகிறேன். எபேசியர் புஸ்தகத்திலே நாங்கள் வாசிப்போம். எப்படிப்பட்ட மனிதர்கள் மத்தியில் நாங்கள் பேச வேண்டும். நற்செய்தி, இது நற்செய்தி அறிந்தவர்கள், கிறிஸ்துவின் உடையவர்கள், கிறிஸ்துவுக்குள்ளா இருக்கிறவர்களுக்கு இயேசுவை குறித்த விடயங்களை அல்லது நற்செய்தியை சொல்ல வேண்டியதில்லை. பாருங்கள், எபேசியர் புஸ்தகத்திலே 2வது அதிகாரம் 1வது வசனத்தில் இருந்து 5வது வசனம் வரைக்கும் நாங்கள் வாசிக்கலாம். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரிய செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவின் ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாய்க்கினையின் பிள்ளைகளாய் இருந்தோம். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார், கிருபையினாலே ரட்சிக்கப்படுகிறது. என்ன சகோதரனை, இது என்ன சொல்லுகிறீர்கள் என்று கேட்கலாம். நாங்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருந்தோம், எப்படிப்பட்டவர்களாய் இருந்த எங்களை எப்படி உயிர்ப்பித்தார் என்ற விடயத்தை இதிலே சொல்லப்படும். ஆகவேதான் நான் சொல்லுகிறேன், இப்படிப்பட்டவர்கள் மத்தியிலே தொடர்ந்து நற்செய்தியை சொல்ல வேண்டும் என்றால், அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருக்கிறவர்கள் மத்தியிலே இன்னும் இவ்வுலக வழக்கத்துக்கேற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் கிரிய செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவின் ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டிருக்கிற மக்கள் மத்தியிலே நாங்கள் தேவனுடைய இந்த நற்செய்தியை நாங்கள் பேச வேண்டும். ஆமென். எப்படியாக அவர்கள் மாம்ச இச்சையின்படி மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாய்க்கினையின் பிள்ளைகளாக இருக்கிற இவர்கள் மத்தியிலே தேவனுடைய பிள்ளைகளாகிய நானும் நீங்களும் தேவனுடைய நற்செய்தியை நாங்கள் சொல்ல வேண்டும்.
ஏனென்றால் நாங்களும் இப்படிப்பட்ட நிலைகளில் இருந்துதான் தேவனுடைய ரட்சிப்பை பெற்றுக்கொண்டோம், தேவனாலே உயிர்ப்பிக்கப்பட்டோம். ஆகவே தேவ பிள்ளைகளே, நாங்கள் இவர்கள் மத்தியிலே ஒரு தடவை அல்ல, அல்லது நான் சொன்னது போல, ஆரம்பத்திலே சொன்னது போல, ஒரு தடவை சொன்னோம், அவர்கள் கேட்கவில்லை, அவர்கள் சரிப்பட்டு வராது, அப்படி இப்படி எல்லாம் நாங்கள் சில வேளைகளில் முடிவுகள் எடுத்திருப்போம். ஆனால் இந்த வருடத்திலே ஒரு எழுப்புதலின் ஆண்டு என்று கர்த்தருக்கு பிரகடனப்படுத்தி இருக்கிறபடினால் நிச்சயமாய் இந்த எழுப்புதல் தேவனுக்குள்ளான ஒரு வல்லமையான ஒரு உயிர்ப்பிக்கிற காரியம் அநேக தேவனை அறியாதவர்கள் மத்தியில், இப்படியாய் நாங்கள் வாசித்தது போல அதாவது தேவனுக்குள்ளாக வேத வார்த்தையின்படி அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருக்கிறவர்கள் தேவனுக்குள்ளாக உயிர்ப்பிக்கப்படுவார்கள். ஆமென். இதுதான் தேவ பிள்ளைகளாகிய நாங்கள் ஒரு விசுவாசத்தோடு, இப்படியான இன்றைக்கு சூழ்நிலைகள் இப்படி இருந்தாலும் நாங்கள் அசாதாரணமாக எழும்ப வேண்டும் என்பது மிகவும் முக்கியம். அல்லேலூயா. ஆகவே அன்பான சகோதர சகோதரிகளே, இதை பார்த்து கொண்டிருக்கிற, கேட்டுக்கொண்டிருக்கிற, எங்களோடு இந்த சூம்பலியாய் இணைந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, தேவனுடைய நற்செய்தியை நாங்கள் தொடர்ந்து பேச வேண்டும். ஆமென். ஏன்னா நாங்கள் எப்படி இருந்தோம், எப்படியாக இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாக தேவனுடைய அன்பினாலே நாங்கள் நிரப்பப்பட்டவர்களாக அவருடைய அரவணைப்புக்குள்ளே இருந்து கொண்டு இருக்கிறபடினாலே இன்றைக்கு எங்களைப் போல எங்களுடைய நிலைமைகளில் நாங்கள் எப்படி முற்காலத்தில் இருந்தோமோ அப்படியான நிலைகளில் இருக்கிறவர்கள் மத்தியிலே தேவனுடைய இந்த சுவிசேஷத்தை, நற்செய்தியை சொல்ல வேண்டும். ஏனென்றால் அவர்களுக்குள்ளே ஒரு எழுப்புதல் உண்டாக வேண்டும். அவர்களுக்குள்ளே கர்த்தருடைய வல்லமைகளினால் அங்கே கர்த்தருடைய வல்லமையான கிரியைகள் அங்கே வெளிப்பட்டு அவர்கள் இந்த பாவத்திலும் சாபத்திலும் இருந்து அவர்கள் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே இதற்கு நாங்கள் பேச வேண்டும், நாங்கள் அதாவது இதை பிரசங்கிக்க வேண்டும். என்றால் இதை சொல்லாவிட்டால் அவர்களுக்கு தெரியாது என்று வேதத்திலே ஒரு வார்த்தை இருக்கிற ரோமர் புஸ்தகத்தை நாங்கள் வாசிக்கலாம். ரோமர் 10வது அதிகாரம் 13 15 வரை நான் வாசிக்கிறேன், பாருங்கள். ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான். அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்ளுவார்கள்? அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? அன்புக்குரியவர்களே, இதை கீழே இருந்து நாங்கள் மேலே பார்ப்போம் என்று சொன்னால், அங்கே எப்படியாக அனுப்பப்படாவிட்டால் எப்படி அங்கே பிரசங்கிப்பார்கள்? பிரசங்கிக்கிறவர்கள் இல்லாவிட்டால் எப்படி இந்த தெய்வத்தை விசுவாசிப்பார்கள்? அங்கே அவரை குறித்து கேள்விப்படாவிட்டால் எப்படி விசுவாசிப்பார்கள் என்று சொல்லப்படும். ஆகவே இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து இவரை தெய்வத்தை அறியாத இந்த அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் பலவிதமான அடிமைத்தனங்களிலும் இப்பிரபஞ்சத்தின் அந்த அதிகார பிறவின் ஆவிக்கேற்றபடியாய் நடந்து கொண்டிருக்கிற மக்கள் தெய்வத்தை அறிந்து அவரை தொழுது கொள்ளத்தக்கதாய் அவருக்குள்ளாக ரட்சிக்கப்படத்தக்கதாக நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் சொல்ல வேண்டும். அதுதான் சொல்லும், பேச வேண்டும். கர்த்தருடைய இந்த நற்செய்தியை பேச வேண்டும், பிரசங்கிக்க வேண்டும், அறிவிக்க வேண்டும் தேவனுடைய பிள்ளைகள் என்றால் ஒரு எழுப்புதல் இந்த ஆண்டு எங்களுக்கு சொல்லி இருக்கிறார், எழுப்புதலின் ஆண்டு என்று. இதை நாங்கள் விசுவாசித்தவர்களாக சென்ற கிழமையிலே இந்த ஐக்கியத்தை குறித்து நாங்கள் பேசினோமே. ஆகவே ஐக்கியப்பட்டு தேவனுடைய பிள்ளைகள் இதிலே ஒருமனப்பட்டு நாங்கள் கர்த்தருடைய இந்த நல்ல செய்தியை தொடர்ந்தும் நாங்கள் பேச வேண்டும். சென்ற வருடம் நாங்கள் பேசினோம், சொன்னோம், இந்த சுவிசேஷத்தை எல்லாருக்குமே சொல்லிவிட்டோம் என்று சில வேளைகளில் நாங்கள் சொல்லலாம். ஆனால் தொடர்ந்து பேச வேண்டும் என்பதை தேவனுடைய வார்த்தை அங்கே சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே தொடர்ந்து பேசும் பொழுது அங்கே தேவன் உயிர்ப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார், அந்த வல்லமை வெளிப்படும் என்பதை எசேக்கியேலுடைய புஸ்தகத்திலே நாங்கள் பார்த்தது போல இன்னும் ஏன் இதை தொடர்ந்து நாங்கள் பேச வேண்டும்? வேதத்திலே அப்படி ஏதாவது ஒரு கட்டளை இருக்கிறதா? இதை நாங்கள் தொடர்ந்து பேசாவிட்டால் என்ன என்று சொல்லி சிலருக்கு கேள்விகள் இருக்கலாம். இன்றைக்கு அதை கூட வேதத்தில் இருந்து நாங்கள் பார்ப்போம். ஏன் நாங்கள் தொடர்ந்து பேச வேண்டும்? ஏன் இந்த சுவிசேஷத்தை ஒரு கால் சொன்னால்
காணாதா என்று சொல்லி தேவனுடைய பிள்ளைகளை எங்களுக்குள்ளும் கேள்விகள் வரலாம். இன்றைக்கு நான் சில வார்த்தைகளை வாசிக்க விரும்புகிறேன். சுவிசேஷத்தினுடைய இந்த நற்செய்தியினுடைய முக்கியத்துவம் தேவனுடைய பிள்ளைகள் செய்ய வேண்டிய முக்கியமான விடயமாக இருக்கிறது என்பதை இந்த வேத பகுதிகள் சொல்லுகிறது. அதைத்தான் நாங்கள் சென்ற கிழமையிலே ஊழியக்காரன் இதையும் கூட எங்களுக்கு விளங்கப்படுத்தி இருந்தார். மத்தேயுவின் புஸ்தகத்திலே 28வது அதிகாரம் 18 இருந்து 20 என்றால் இந்த நற்செய்தியை சொல்லுவது நாங்கள் ஏன் சொல்ல வேண்டும், தொடர்ந்து பேச வேண்டும் என்று சொல்லி நற்செய்தியை குறித்து நான் சொன்னேன். இது ஏன் பேச வேண்டும் என்றால் இது தேவனுடைய ஒரு கட்டளை. தேவனுடைய பிள்ளைகளே, இது ஒரு ஊழியக்காரன் சொல்லுகிறார் என்று அல்ல, அல்லது இது வேறு யாராவது ஒருவர் இதை சொல்ல வேண்டும் என்று கட்டாயப்படுத்துகிறார் அல்ல. இது தேவனுடைய கட்டளை. அன்புக்குரியவர்களை பாருங்கள், மத்தேயு புஸ்தகம் 28வது அதிகாரம் 18 இருந்து 20 வரைக்கும் நாங்கள் வாசிக்கலாம். நான் வாசிக்கிறேன் பாருங்கள். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல யாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமேன். அன்புக்குரியவர்களே, இயேசு அங்கே ஒரு கட்டளையாக இந்த தேவனுடைய நற்செய்தியை சொல்ல வேண்டும். நீங்கள் புறப்பட்டு போய் சகல யாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கற்பித்தவைகளை அவர்கள் கைக்கொள்ளும்படி உபதேசம் பண்ணுங்கள் என்று சொல்லுகிறது தேவனுடைய ஒரு கட்டளை. அல்லேலூயா. ஆகவே அன்பு சகோதர சகோதரிகளே, நற்செய்தியை நாங்கள் தொடர்ந்து பேச வேண்டும் என்றால் இந்த நல்ல செய்தி அநேகருடைய வாழ்க்கைகளை தேவனுக்குள்ளாய் உயிர்ப்பிக்கும். ஆகவே ஏன் இந்த நல்ல செய்தியை நாங்கள் பேச வேண்டும் என்று நாங்கள் வேதத்தின் பிரகாரம் நாங்கள் பார்க்கும்போது அது எங்களுக்கு ஒரு கட்டளையாகவே இருக்கிறது. ஆகவே ஏதோ இந்த ஆண்டு எங்களுக்கு எழுப்புதலின் ஆண்டு என்ற பிறகு இதை நாங்கள் தொடர்ந்து பேச வேண்டும் என்று சொல்லி இங்கே ஊழியக்காரர்களோ நாங்களோ அன்புக்குரியவர்களோ அல்லது தேவனுடைய பிள்ளைகளோ சொல்லவில்லை. இது தேவனுடைய வார்த்தைகளோடு அங்கே ஒருமித்து இருக்கிறது. அல்லேலூயா. ஆகவே தேவ பிள்ளைகளே, இது தேவனுடைய ஒரு கட்டளையா இருக்கிறது. பாருங்க, இன்னொரு வசனம் வாசிக்கிறேன். 1 பேதுருவின் புஸ்தகத்திலே 1 பேதுருவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 9வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த யாதியாயும் அவருக்கு சொந்தமான இனமாயும் இருக்கிறீர்கள். எப்படிப்பட்டவர்களாம்? எங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படியாக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே அவருடைய புண்ணியம் என்ன? இந்த நல்ல செய்தி, அவருடைய இந்த இப்படியான அன்புக்குரியவர்களை வாழ வைக்கிற தெய்வத்தினுடைய அற்புதமான கிரியைகளை குறித்து நாங்கள் சொல்லும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். எப்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று இதில் அருமையாக சொல்லப்படுகிறது. எப்படியாம்? புண்ணியங்களை அறிவிக்கும்படி, பேசும்படி, பிரசங்கிக்கும்படி. அன்புக்குரியவர்களே, எங்களை எப்படி அழைத்திருக்கிறார்? தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாய், ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாய், அங்கே பரிசுத்த யாதி அவருக்கு சொந்தமான இனமாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே எங்களோடு இணைந்திருக்கிறேன் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த காலகட்டங்களை குறித்து நாங்களே சில வேளைகளில் சோர்ந்து போயிருக்கிறோம். என்ன சகோதரனை இந்த நேரத்திலே இதெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று அன்புக்குரியவர்களே நாங்கள் நினைக்க வேண்டாம். தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் எங்களை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார், எங்களை திடப்படுத்தி கொண்டிருக்கிறார். இப்படியான காலகட்டத்திலே எவ்வளவு கிருபையா எங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த கிருபையான இந்த வழிநடத்தல்களை, இந்த பலப்படுத்தலான இந்த விடயங்களை எல்லாம் அநேகர் இன்றைக்கு இந்த இயேசுவை குறித்து அறியாதபடிக்கு, இந்த இயேசுவினுடைய நல்ல செய்தியை குறித்து அறியாதபடிக்கு வேதனைகளோடும் கண்ணீர்களோடும் பலவிதமான காயங்களோடு மன விரக்திகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இன்றைக்கு இந்த நல்ல செய்தியை நாங்கள் சொல்ல வேண்டியது தேவனுடைய கட்டளையாக இருக்கிறது. நாங்கள்
தொடர்ந்தும் நாங்கள் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஏனென்றால் அன்புக்குரியவர்களே, எங்களுடைய வார்த்தையிலே வல்லமை இருக்கிறது. அதைத்தான் நாங்கள் பார்க்கிறோம். எப்படியாக கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால், உங்களில் வாசமாய் இருக்கும் அவருடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான சரீரங்களை உயிர்ப்பிப்பீர்கள் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே எங்களுக்குள்ளே எப்படிப்பட்ட ஆவி இருக்கிறது? கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி எங்களுக்குள்ளே வாசமாய் இருக்கிறபடினாலே, எங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஆவியினாலே நாங்கள் என்ன செய்யலாம்? இந்த இப்படியான அதாவது பாவத்திலும் சாபத்திலும் பலவிதமான இந்த உலக வழக்கத்துக்கு ஏற்ற போல பொல்லாத சுபாவங்களோடும் மனசும் மாம்சம் விரும்பினது போல இந்த பிரபஞ்சத்தின் அந்தகார அதிகார அந்த பிரபுக்களினுடைய ஆளுகைக்குள்ளே இருக்கிறவர்களை நாங்கள் தேவன் பக்கமாய் கொண்டு வரத்தக்கதாய், அவர்களுடைய வாழ்க்கைகளை கர்த்தருக்குள்ளாக ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கைகளாய் மாற்றத்தக்கதாய் நாங்கள் இயேசுவை குறித்து பேசும் பொழுது, இயேசுவை குறித்து நாங்கள் சொல்லும் பொழுது, இயேசுவினுடைய இந்த நல்ல செய்தியை குறித்து பிரசங்கிக்கும் பொழுது, தேவ பிள்ளைகளே, அதிலே ஒரு வல்லமை இருக்கிறது. ஆமென் என்றால் எங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஆவியானவர் எப்படிப்பட்டவர்? ஒரு வல்லமையான ஆவியானவர். ஹல்லேலூயா. அவர் ஜீவனுக்கு ஏதுவான காரியங்களை அவர் உண்டாக்குகிறபடினால் தேவ பிள்ளைகளே, நாங்கள் இந்த நற்செய்தியை இந்த காலகட்டத்திலே நாங்கள் சொல்ல வேண்டும். நாங்கள் சொல்லி இருக்கலாம் என்று நாங்கள் சொல்லலாம். எனக்கு தெரிந்த, எனக்கு எத்தனையோ பேர் தெரியும், எல்லாருக்குமே சொல்லிவிட்டேன் என்று சொல்லி அப்படியே நாங்கள் ஒரு சாட்டுப்போக்கு சொல்லி இருந்து விடக்கூடாது. கர்த்தர் இந்த எழுப்புதல் நாட்டிலே இந்த சென்ற கிழமையிலே சொல்லி இருந்தார் தேவனுடைய ஊழியக்காரன் மூலம், தொடர்ந்து பேசு, தொடர்ந்து ஒருக்கா சொன்னார், திருப்பவுமாக சொல்ல அன்புக்குரியவர்களே, கர்த்தருடைய அந்த உயிர்ப்பிக்கும் அந்த வல்லமை அநேக மக்களுக்குள்ளே, நாங்கள் சொல்லுகிற மக்களுக்குள்ளே கடந்து சென்று அவர்களும் ஆசீர்வாதமான நிலைகளுக்குள்ளே கடந்து வருவார். அதுதான் எழுப்புதல் அன்புக்குரியவர்களே. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் மாற்கு புஸ்தகத்தில். ஏனென்றால் இன்றைக்கு நாங்கள் தொடர்ந்து பேச வேண்டும் என்று சொல்லி நாங்கள் அப்படியே ஒரு செய்தியை முடித்து விட்டால் அன்புக்குரியவர்களே, அதில் கூட எங்களுக்கு சில வேளைகளில் ஏதோ இந்த ஆண்டு எழுப்புதலின் ஆண்டு அதற்காக பேசிவிட்டு இருக்கிறார்கள் என்று சொல்லி நினைக்கலாம். இது தேவனுக்குள்ளான சில கட்டளைகளும் சில விதமான ஆலோசனைகள் கற்பனைகளாக கூட அன்புக்குரியவர்களை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவைகளை நாங்கள் நினைத்து இன்னும் உற்சாகப்படும்படியாக இவைகளை சொல்லுகிறேன். மாற்கு புஸ்தகம் அன்புக்குரியவர்களே, மாற்குவின் புஸ்தகத்திலே 12வது அதிகாரம், மாற்குவின் புஸ்தகம் 12வது அதிகாரம் நாங்கள் வாசிக்கலாம். நான் சில வார்த்தைகளை வாசித்து சீக்கிரமாய் முடித்துக் கொள்கிறேன். 30வது வசனத்திலிருந்து 31வது வசனம் வரைக்கும் பாருங்கள். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே இவைகளிலும் பெரிய கற்பனை, வேறொன்றும் இல்லை என்றார். அப்படி என்றால் பாருங்கள் என்ன இதில் சொல்லுகிறேன் என்றால், ஒரு கற்பனை சொல்லுகிறார். உன்னிடத்தில் முதலாவது கற்பனை, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாய் என்பது பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாய். நான் என்னிடத்தில் எப்படியாக நான் என்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளும்படியாக ஆசீர்வாதமாக இருக்கும்படியாய் இந்த தெய்வத்தை இந்த இயேசுவை நான் அறிந்து எப்படி நான் ஒரு பாதுகாப்போடு சந்தோஷத்தோடு எவ்வளவோ சூழ்நிலைகள் எதிராய் வந்தாலும் ஒரு சமாதானமாய் இருக்கத்தக்கதாய் இந்த இயேசுவினுடைய இந்த நல்ல செய்தியை நான் அறிந்திருக்கிறது போல, என்னிடத்தில் நான் அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் மற்றவர்களிடத்திலும் இயேசுவை அறியாத ஜனங்களிடத்திலும் அன்பு கூறும்படியாய் இந்த நற்செய்தியை நாங்கள் சொல்ல வேண்டும், தொடர்ந்து சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே தேவ பிள்ளைகளே, இப்படி பல நான் வார்த்தைகளை சொல்ல முடியும். இது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது என்று 1 தீமோத்தேயு புஸ்தகத்திலே நாங்கள் பார்க்கிறோம். இது எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது என்று பல வார்த்தைகளை நான் சொல்லுவேன். ஆகவே உங்களுக்கும் தெரியும் அன்புக்குரியவர்களே, நான் ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், இன்றைக்கு இந்த நற்செய்தியினுடைய அறிவிப்பு, நற்செய்தியை குறித்து பேசுகிற இந்த விடயங்கள் இன்றைக்கு இப்படி இன்றைய காலகட்டங்கள், இந்த சூழ்நிலைகள், இந்த கொரோனா வைரஸினுடைய
தாக்கங்களின் நிமித்தம் அன்புக்குரியவர்களே இன்றைக்கு சொல்லப்படாதபடிக்கு குறைந்திருக்கிறதா அல்லது இல்லையா என்பது நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களை குறித்து தான் நாங்கள் கேட்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, ஏனென்றால் அந்த சூழ்நிலைகளிலே நாங்கள் பேசுவதற்கு சில வேளைகளிலே என்ன இப்படியான ஒரு வியாதி வந்திருக்கிறது, இந்த மத்தியிலே இவைகளை சொன்னால் ஜனங்களே ஒரு விரக்தியிலே இருக்கிறார்கள், இதெல்லாம் கேட்பார்களா என்றெல்லாம் நினைப்பு வரும். அன்புக்குரியவர்களே, நாங்கள் அவைகளை குறித்து நாங்கள் சிந்திக்காதபடிக்கு கர்த்தர் எங்களுக்கு பிரத்யோகமாக இந்த ஆண்டு எழுப்புதலின் ஆண்டு என்று சொல்லி இருக்கிறபடினால் கர்த்தர் நிச்சயமாய் இந்த நற்செய்தியை நாங்கள் சொல்ல 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 பிரசங்கிக்க 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 அன்புக்குரியவர்களே, இந்த இயேசுவை அறியாத ஜனங்களுக்குள்ளே தேவனுடைய ஒரு வல்லமை கடந்து செல்லும். இதுதான் அன்பானவர்கள் ஒரு எழுப்புதல். இதை நாங்கள் விசுவாசிக்க வேண்டும். ஆமென். இதற்காக நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இது எங்களுக்கு தேவன் ஒரு கட்டளையாய் தந்திருக்கிறார். அது மாத்திரமல்லாமல் அன்புக்குரியவர்களே, இன்னொரு காரியம், இதை கவனமாக கேளுங்கள். 1 கொரிந்தியர் புஸ்தகத்திலே 9வது அதிகாரம், 1 கொரிந்தியர் புஸ்தகம் 9வது அதிகாரம் 16வது வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் இன்னொரு காரியத்தை சொல்லுகிறார். சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை, அது என்மேல் விழுந்த கடமையாயிருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ என்று சொல்லுகிறார். ஆமென். தேவ பிள்ளைகளே, எப்படியான காரியம் எங்கள் மேல் விழுந்திருக்கிறது என்றால் இந்த நற்செய்தியை நாங்கள் சொல்ல வேண்டுமா, நாங்கள் இதை பிரசங்கிக்க வேண்டுமா? பிரசங்கிக்காவிட்டால் பவுல் சொல்லுகிறார், அங்கே ஐயோ என்று சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, நாங்கள் இந்த நாட்களில் நாங்கள் சாட்டு போக்குகளை சொல்லிக்கொண்டு நாங்கள் இருக்க வேண்டாம். அநேக மக்கள், உங்களுக்கு தெரியும், அநேக இன்றைக்கு நான் இந்த செய்தியை பொதுவாக சொல்லுகிறபடினால் நாங்கள் சொல்ல வேண்டும் என்று சொல்லுகிறேன். அநேகர் நீங்கள் இந்த தேவனுடைய அந்த நல்ல செய்தியை சொல்லிக்கொண்டே இருப்பீர்கள். இப்படியான காலகட்டத்தில் அநேகர் மீடியாக்கள் மூலம் கர்த்தருடைய நல்ல செய்தியை வெளிப்படுத்திக் கொண்டிருப்பீர்கள். அன்புக்குரியவர்களே, ஆமென். ஆகவே எங்களுக்கு தெரிந்தவர்களோ இந்த நாட்களிலே சில வேளைகளை நேரடியாக போய் சந்தித்து கர்த்தருடைய செய்திகளை, இந்த நல்ல செய்தியை சொல்ல முடியாத சூழ்நிலைகள் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு எப்படியெல்லாம் எங்களுக்கு நல்ல சந்தர்ப்பங்கள், தருணங்கள், தேவனுடைய நல்ல செய்தியை அறிவிப்பதற்கு எவ்வளவோ காரியங்கள் இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இந்த முகநூல்கள் வாயிலாக எப்படியெல்லாம் நாங்கள் எவ்வளவோ காரியங்கள் இன்றைக்கு வந்துவிட்டது. இலகுவாக உடனடியாகவே இந்த நல்ல செய்தியை அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக பல விடயங்கள் இந்த காலகட்டங்களிலே தொழில்நுட்பத்திலே வளர்ச்சிகளை கண்டிருக்கிறது. ஆகவே அன்பானவர்கள், இவைகளை நாங்கள் பாவிப்போம். ஏனென்றால் கர்த்தருக்குள்ளாக இவைகளை நாங்கள் சொல்லாமல் இருந்தால் அன்புக்குரியவர்களே, எங்களுக்கு ஐயோ என்று சொல்லி இருக்கிறபடினாலே நாங்கள் தொடர்ந்து நாங்கள் பேசுவோம், தொடர்ந்து நாங்கள் இவைகளை சொல்லுவோம். எந்த விதத்திலும் அன்புக்குரியவர்களே, நாங்கள் இதிலே ஒரு சலிப்புத்தன்மை வேண்டாம். இது சரிவராது. இது அவற்றுடைய பின்னணிகள் எல்லாம் அது பெரிய காரியங்கள், இதெல்லாம் அவங்க இதற்குள்ளே வரமாட்டாங்கள் என்று ஒரு முடிவெடுக்க வேண்டாம். அன்புக்குரியவர்களே, கர்த்தரால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. கர்த்தர் சொல்லியிருக்கிறார் என்றபடினாலே அன்புக்குரியவர்களே, அதைத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும். இதற்கு உதாரணமாக அன்புக்குரியவர்களே, ஊழியக்காரன் அந்த ஆபிரகாமுடைய காரியங்களை சொல்லி இருந்தார். எப்படி அவனுடைய சரீரம் செத்து போனதையும் அவனுடைய மனைவியினுடைய கற்பம் செத்து போனதையும் அவன் எண்ணாதிருந்தான். கர்த்தர் சொன்னதை கர்த்தர் சொன்னால் நிறைவேற்றுவார் என்பதை அவன் எண்ணி அன்புக்குரியவர்களே அங்கே நம்புவதற்கு ஏதுவல்லாதிருந்தும் கர்த்தருடைய வார்த்தையை அங்கே நம்பினான், விசுவாசித்தான், செயற்பட்டான். கர்த்தர் பெரிதான அங்கே அற்புதமாக அன்புக்குரியவர்களே அவருடைய வாழ்க்கையிலே அங்கே அவருடைய வயசு உளவு, அதாவது பிள்ளையை பெற்றுக்கொள்ள முடியாதென்று உலகம் சொல்லத்தக்கதான அப்படியான நிலைமையில் இருந்தாலும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். அதன் மூலம் இன்றைக்கு ஆபிரகாமின் சந்ததியாக நாங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அன்பானவர்களே, நாங்கள் எங்களுடைய சுய புத்திகளிலே, சுய நீதிகளிலே ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம். இது நோர்வேயிலே அல்லது ஒஸ்லோவிலே நாங்கள் எல்லாம் கூடிய பங்கு சொல்லிவிட்டோம் என்ற ஒரு அன்புக்குரியவர்களே ஒரு திருப்தி நிலையோ அல்லது ஒரு சாட்டுப்போக்குகளை சொல்லிக் கொண்டிருக்கணும். தொடர்ந்து சொல்லுவோம். தொடர்ந்து எப்படியாக பார்வோனிடத்திலே மோசே எப்படியாக அவனுடைய இருதயம் அங்கே முதல் சொல்லும் பொழுது இளகினது, பிறகு கடினப்பட்ட பொழுதும் தொடர்ந்து போய் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து அங்கே மீட்டுக் கொள்ளத்தக்கதாய் கர்த்தருடைய வார்த்தையின் பிரகாரம் அவன் செயற்பட்டது போல என் அன்பு சகோதர சகோதரிகளை
அன்புக்குரியவர்களே, நானும் நீங்களும் இந்த நாட்களிலே கர்த்தருடைய நல்ல இந்த சுவிசேஷத்தை, நல்ல செய்தியை, இயேசுவினுடைய அன்பை, இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை, இயேசுவிடத்திலே வரும் பொழுது, அவருக்குள்ளாக வாழும் பொழுது, அவர் எப்படியான ஒரு நித்தியமாக நாங்கள் வாழத்தக்கதான ஒரு பரலோக ராஜ்யத்தை வைத்திருக்கிறார் என்ற அன்புக்குரியவர்களே நல்ல செய்திகளை சொல்லி அநேகரை தேவனுக்குள்ளாக அவருடைய ஆறுதல்களினாலே, அவருடைய சந்தோஷங்களினாலே, அவருடைய சமாதானங்களினாலே, அவருடைய பாதுகாப்புகளினாலே வாழத்தக்கதாக அன்புக்குரியவர்களே நாங்கள் இந்த சுவிசேஷ இந்த நற்செய்தியை பேச வேண்டும். ஆமென். நிச்சயமாய் நாங்கள் சொல்லும் பொழுது அன்புக்குரிய இதை நாங்கள் விசுவாசிக்க வேண்டும். இந்த ஆண்டில் நாங்கள் விசுவாசிப்போம். அன்புக்குரியவர்களே, கர்த்தர் இந்த எழுப்புதலின் ஆண்டென்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். நிச்சயமாய் நாங்கள் சொல்லுகிற இந்த வார்த்தைகள், இந்த நல்ல செய்திகள், இயேசுவை குறித்து சொல்லுகிற, இயேசுவை அறியாத மக்கள் மத்தியிலே இது வல்லமையாய் கிரியை செய்யும் என்பதை நானும் நீங்களும் விசுவாசித்து அன்புக்குரியவர்களே பேசுவோம், சொல்லுவோம். தொடர்ந்து 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 அன்புக்குரியவர்களே நாங்கள் சொல்லி நிச்சயமாக அன்பானவர்களே இந்த ஆண்டிலே அநேக ஆத்துமாக்களை இயேசுவுக்காக நாங்கள் பிடிக்கிறவர்களாய், இயேசுவினுடைய பிள்ளைகளாய் மாற்றுகிறவர்களாக இந்த ஆண்டிலே நாங்கள் காணப்படுவோம். ஆமென். இதை வெளியிலே இருந்து, வெளிநாடுகளில் இருந்து பார்த்து கொண்டிருந்தாலும் அன்புக்குரியவர்களே இந்த காலகட்டங்கள், இந்த சூழ்நிலைகளை ஒரு சாட்டு போக்காக வைத்து நாங்கள் அன்புக்குரியவர்களே அதாவது மறைந்திருக்காதபடி அல்லது இதிலே நாங்கள் குளிர் காய்ந்து கொண்டிருக்காதபடிக்கு நாங்கள் பேசுவோம். அதைத்தான் பிரசங்கியிலே ஊழியக்காரன் சொல்லியிருந்தார், காற்றை கவனிக்கிறவன் அறுக்க மாட்டான். அதை அந்த வார்த்தையை நான் வாசித்து முடித்துக் கொள்ள விரும்புகிறேன். அதில் சொல்லப்படுகிறது, காற்றை கவனிக்கிறவன், அருமையான வார்த்தை அது. பாருங்கள், பிரசங்கி 11:4, காற்றை கவனிக்கிறவன் விதைக்க மாட்டான், மேகங்களை நோக்குகிறவன் அறுக்க மாட்டான். ஆவியின் வழி இன்னதென்றும் கற்பவதியின் வயிற்றில் எலும்புகள் உருவாகும் விதம் இன்னதென்றும் நீ அறியாதிருக்கிறது போல எல்லாவற்றையும் செய்கிற தேவனுடைய செயல்களையும் நீ அறியாய். ஆகவே அன்பான சகோதர சகோதரிகளே, நாங்கள் எங்களுடைய சிந்தைகள், நான் ஏன் திருப்ப சொல்லுன்றால், இந்த காலகட்டங்கள் அப்படியான ஒரு சோர்வின் நிலைகள் அல்லது ஒரு சாட்டுப்போக்குகளை சொல்லத்தக்கதான ஒரு நிலைகளுக்குள்ளாக நாங்கள் வந்திருக்கிறோம். இன்றைக்கு மீண்டும் அந்த தூசியை தட்டி உதறிவிட்டு நாங்கள் எழும்புவோம். கர்த்தருடைய நற்செய்தியை பேசுவோம். தொடர்ந்து தொடர்ந்து நாங்கள் பேசுவோம். எந்த பாடுகள் வந்தாலும், எங்களுக்கு எதிர்த்து பேசினாலும், எங்களை குறைவாக எப்படியாக மதிப்பிட்டாலும் அன்புக்குரியவர்களே, தேவனுக்காக இந்த எழுப்புதலின் ஆண்டிலே தேவனுடைய வல்லமையினாலே இவர்கள் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும், இவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் மாற்றப்பட வேண்டும். இயேசுவை அறியாமல் இந்த உலகத்திலே பாவத்திலும் சாபத்திலும் பலவிதமான அடிமைத்தனங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் இயேசுவினுடைய பிள்ளைகளாய் மாற்றப்பட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் தொடர்ந்து அன்புக்குரியவர்களே நாங்கள் பேசுவோம். ஆமென். ஆகவே நிச்சயமாக இந்த நாளிலும் கூட நாங்கள் இதில் இவ்வளவு நேரம் தியானித்தது போல, எப்படி எசேக்கியேல் தொடர்ந்து அவன் பேசின பொழுது அங்கே மகா சேனையாய் அங்கே எழும்பியது என்று சொல்லி, அந்த எலும்புகள் நிறைந்த அந்த பள்ளத்தாக்குகள் நடுவே அந்த உலர்ந்து போய் எலும்புகள் எல்லாம் எப்படியெல்லாம் இருந்தது என்று சொல்லப்படத்தக்கதான அந்த நிலைகளில் இருந்த அந்த விடயங்கள் எல்லாம் அன்புக்குரியவர்களே எல்லாம் ஒரு அங்கே சேனையாக எழும்பினது. அந்த விடயத்தை இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொல்லப்பட்டது என்று நாங்கள் பார்க்கிறோம். இந்த நாட்கள் நாங்கள் தொடர்ந்து அன்புக்குரியவர்களே பேச அநேகர் அன்புக்குரியவர்களை விசுவாசியுங்கள். இந்த நாட்களிலே, இந்த எழுப்புதலின் ஆண்டிலே, நோர்வே தேசத்திலே, ஒஸ்லோ பட்டணத்திலே பல மக்கள், பல குடும்பங்களுக்குள்ளே இயேசுவினுடைய அந்த உயிர்ப்பிக்கிற இயேசுவினுடைய அந்த நல்ல செய்தி கடந்து சென்று இயேசுவினுடைய பிள்ளைகளாய் மாறத்தக்கதாய் ஆசீர்வாதமான குடும்பங்களாக தேவனுக்குள்ளாக தேவனுடைய வைத்திருக்கிற அந்த பரலோக ராஜ்யத்துக்கு அங்கே பங்காளிகளாய் மாற்றத்தக்கதாக நிச்சயமாக கர்த்தர் கிரியை செய்வார். அதற்கு நாங்கள் சொல்ல வேண்டும், தொடர்ந்து பேச வேண்டும். ஆமென். ஆகவே அன்புக்குரியவர்களே, நாங்கள் ஒரு ஜெபத்தோடு இந்த வேளையிலும் கூட இந்த செய்திக்கு நாங்கள் ஒப்பு கொடுப்போம்.
நான் சொன்னது போல இதுவரைக்கும் நாங்கள் ஏதோ சோர்ந்து போய் இருந்திருக்கலாம். நாங்கள் பலவிதமான காரியங்களை சொல்லி கொண்டிருந்திருக்கலாம். நாங்கள் சொல்லிவிட்டோம், ஒரு தடவை சொன்னோம், 2 தடவை சொன்னோம், அங்கே எதிர்ப்பு வந்தது, பலவிதமான அனுபவங்களை சொல்லலாம். அன்புக்குரியவர்களே, நாங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள், நாங்கள் இந்த நாட்களிலும் நாங்கள் தொடர்ந்து பேச வேண்டும், தொடர்ந்து இந்த நற்செய்தியை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று கர்த்தர் எங்களோடு பேசி இருக்கிறவனால் எல்லாரும் ஒப்பு கொடுப்போமா? எல்லாரும் ஒப்பு கொடுப்போமா? கர்த்தர் நிச்சயமாய் விசுவாசியுங்கள். அன்புக்குரியவர்களே, இது இந்த ஆண்டு எங்களுக்கு எழுப்புதலின் ஆண்டு என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறபடினால், வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அவர் சொன்னதை செய்கிற தேவனாய் இருக்கிறபடினால், அன்பானவர்களே, இந்த ஆண்டு நிச்சயமாக அநேகர் தேவனுக்குள்ளாக, தேவனுடைய பிள்ளைகளாக, தேவனை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக கர்த்தர் மாற்றுவார். அதற்கு நாங்கள் தேவனுடைய நற்செய்தியை தொடர்ந்து பேச வேண்டும் என்று சொல்லி ஒப்புக் கொடுப்போமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வமே, அருமையான இந்த நல்ல நாளிலும் கர்த்தாவே, உம்முடைய நற்செய்தியை ஆண்டவரே, உம்முடைய சுவிசேஷத்தை அப்பா நாங்கள் தொடர்ந்து பேச வேண்டும் என்று சொல்லி, ஆண்டவரே, நாங்கள் ஒரு தடவை பேசி அல்லது ஒரு தடவையோ 2 தடவையோ சொல்லி ஆண்டவரே ஒரு சலிப்பு தன்மைகளுக்குள்ளே இருந்திருந்தால், ஆண்டவரே கர்த்தாவே, அல்லது ஏதாவது எதிர்ப்புகள் காட்டினது நிமித்தம் நாங்கள் சொல்லாமல் ஆண்டவரே இருந்திருந்தால், இந்த நாளிலும் ஆண்டவரே எங்களை அப்பா இந்த தூசியை உத்தறிவிட்டு ஆண்டவரே நீர் எழும்படியா எங்களோடு பேசி இருக்கிறீர். ஆண்டவரே கர்த்தாவே, உம்முடைய சத்தியத்தை நாங்கள் சொல்வதற்கு நாங்கள் எவ்வளவு ஆண்டவரே முக்கியமானவர்கள் என்பதை, இது உம்முடைய கட்டளைகள் என்பதை, உம்முடைய கற்பனையா இருக்கிறது என்பதை எல்லாம் ஆண்டவரே நாங்கள் பார்த்தோம் ஐயா. ஆண்டவரே, பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி உம்மை குறித்து அவர்கள் கேள்விப்படுவார்கள் என்று சொல்லி ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகள் எல்லாம் நாங்கள் தியானித்தோம். ஆண்டவரே, நாங்கள் போய் சொல்லத்தக்கதாய், பிரசங்கிக்கத்தக்கதாய், அறிவிக்கத்தக்கதாய் கர்த்தாவே எங்களுக்குள்ளே ஒரு அபிஷேகத்தை இந்த நாட்களிலும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் கட்டளை இடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா, இந்த நாட்களில் அப்பா இந்த செய்தியை யாராவது ஆண்டவரே பிள்ளைகள் புதிதாக கேட்டுக்கொண்டு இருந்திருப்பார்களானால் அவர்களுக்குள்ளே ஆண்டவரே இயேசுவே நீர் நல்லவராய் வல்லவராய் ஆண்டவரே அவருடைய வாழ்க்கைகளை உமக்குள்ளாய் மாற்றத்தக்கதாய், ஆண்டவரே அவருடைய வாழ்க்கையின் எல்லா குறைவுகளும் நிறைவாக்கப்பட்டு இயேசுவே உம்மை விசுவாசித்து ஆண்டவரே உம்மை அறிக்கை செய்து கொள்ளத்தக்கதாய் கர்த்தாவே நீங்கள் கிருபை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த வார்த்தைகளுக்கு ஆண்டவரே ஒப்புக் கொடுத்து வருகிற நாட்களில் ஆண்டவரே இப்படியான சூழ்நிலைகள் ஒருவர் சந்திக்க முடியா ஆண்டவரே கஷ்டமான நிலைகள் இருந்தாலும் மீடியாக்கள் எவ்வளவோ விதமாக ஆண்டவரே மக்களை சென்றடையத்தக்கதாக ஆண்டவரே வளர்ந்திருக்கிறதப்பா. இவைகளின் மூலம் உம்முடைய வார்த்தைகளை சொல்லத்தக்கதாய் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகள் மூலம் ஆண்டவரே அவர்களுக்கு நல்ல செய்தியை ஆண்டவரே வெளிப்படுத்தத்தக்கதாய் எங்கள் ஒவ்வொருவருக்கு நீங்கள் உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இதில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த வார்த்தைக்கு ஒப்புக் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து நிற்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆமா, நிச்சயமாக தேவனுடைய பிள்ளைகளை நாங்கள் கர்த்தர் சொல்லி இருக்கிறபடினாலே நாங்கள் அதைத்தான் நாங்கள் விசுவாசிக்க வேண்டும். நாங்கள் தொடர்ந்து கர்த்தருடைய இந்த நல்ல செய்தியை விடாமல் நாங்கள் சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் தேவனுடைய வார்த்தையை யாக்கிரதையாய் அங்கே பேச சொல்லி இருக்கிறபடினால் அன்புக்குரியவர்களே நாங்கள் பேசுவோம். கர்த்தர் கிரியை செய்வார் என்றால் எங்களுக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் அவர் வல்லமையான ஆவியானவர். ஆமென். சாவுக்கேதுவான சரீரங்களை உயிர்ப்பிக்கிறவர் என்று தான் அந்த வார்த்தை சொல்லுகிறது. ஆமென். ஆகவே அன்பானவர்களே எங்களுடைய வார்த்தைகளிலே வல்லமை இருக்கிறது. ஆமென். அதை நாங்கள் விசுவாசத்தோடு சொல்லுவோம். கர்த்தர் உங்களை நேசிக்கிறார் சகோதரனே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் பக்கமாய் திரும்புங்கள் என்று சொல்லும் பொழுது அன்புக்குரியவர்களே நிச்சயமாய் அவர்களுக்குள்ளாக இந்த தேவனுடைய வல்லமை கிரியை செய்யும். நாங்கள் தொடர்ந்து நாங்கள் ஜெபத்துக்குள்ளாக நாங்கள் கடந்து செல்வோம்.